சடனாக வந்து வடபழனி கோயிலுக்கு அவசரமாக போகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மீட் பண்ணதான். ஸோ ஒரு சாமியாரை பார்க்க தான் ஒரு 3 மாதமாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து படாத பாடுபட்டார். ஒரு 3 மாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணினே இருந்தார் இவரை பார்க்கறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த யூடியூப்லலாம் வருவார். ரொம்ப வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சொன்னார். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் நம்ப மாட்டேன். ஆனால் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் நம்பினேன். பெரிய பையனுக்கு ஜாதகத்தில் ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லும்போது இவர் பாசிட்டிவாக சொன்ன விஷயம், அவனுக்கு கால் அடிப்படும், 15 வயசில் பத்திரமா பார்த்துக்குமா, மற்றபடி உயிர் பிரச்சனைலாம் வராது அப்படின்னாரு. அது ஒரு நம்பிக்கை. இந்த 2வது பாப்பாவுக்கு இந்த காது பற்றி எந்த பிரச்சனையும் வராது, காது நல்லா கேட்கும்னு சொன்ன ஒரே பர்சன் இவர் தான். நிறைய பரிகாரங்கள்லாம் சொன்னார். அதை செஞ்சது உடனே சின்ன பையனுக்கு நிறைய வித்தியாசங்கள் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லாததே சொன்னார். ஸோ ரொம்ப வந்து திருப்தியாக இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் அவரை போய் பார்க்க போனோம். ஸோ நல்லபடியாக பார்த்துட்டு வடபழனி கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாத ஒரு பர்சன் வந்தாங்க. அவங்க பார்க்க என் தம்பி மாதிரி இருந்துச்சு. ஸோ அவருக்கும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.